வணக்கம். நான் உங்களோட அன்பு செல்வன் பேசுகிறேன். தாய் மாட்டு தீவன கம்பெனி. நிறைய பேர் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி எங்களோட தீவனம் வாங்கினவங்களே திரும்பி நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, எங்களோட தீவனம் புதுசாக வாங்குறாங்க. ஒரு கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட புதுசாக தீவனம் வாங்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு தீவனத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க பழைய தீவனங்களை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டு எங்களோட தீவனத்தை கொடுக்குறப்ப பால் வந்து குறைஞ்சி தான் கூடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க பண்ணையாளர்களுக்கு நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் பழைய தீவனங்கள் எந்த தீவனம்னா கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எந்த தீவனம்னா கொடுங்க. எங்களோட தீவனத்தை கொடுக்குறப்ப முதல் முறையாக நீங்கள் எங்கள் தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா பழைய தீவனத்தையும் எங்கள் தீவனத்தையும் ஆட் பண்ணி ஒரு 10 நாளைக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு மாடுக்கு உணவு கொடுக்குறீங்க, ஒரு அடர் தீவனம் கொடுக்குறீங்க. அப்போ பழைய தீவனத்தை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு தீவனம், அது ஏன் தீவனம் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தீவனத்தை கொண்டு கொடுத்தாலுமே பால் வந்து உடனடியாக குறையத்தான் செய்யும். அது திரும்பி குறைஞ்சி கூடிடும். அது எப்பயுமே அது உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம்னு வச்சுக்கோங்க. சீதோஷ்ண நிலை பருவநிலை மாற்றம் மாதிரி அது உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் தான் அது. அதனால் கவனமாக செயல்படுங்க. பழைய தீவனம் புதுசாக எங்கள் தீவனம் வாங்கக்கூடிய பண்ணையாளர்களுக்கு பழைய தீவனங்கள் எது கொடுத்துட்டு இருந்தாலுமே அதோட அளவை குறைச்சி எங்களோட தீவனத்தை சேர்த்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 நாளில் முழுமையாக எங்கள் தீவனம் கொடுக்குற அளவுக்கு மாடுகள் பழக்கப்பட்டுரும். முழுமையாக எங்கள் தீவனம் கொடுக்குறப்ப பால் ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். பாலில் இதர எஸ்என்எஃப் ஃபேட்டு கூடிரும். பாலுக்கு நல்ல விலை கிடைக்கும்.